புராணங்களும் பிறவும் அந்த டாப்பிக்கில் தேவர் முனிவர் பற்றிய செய்திகளை தருவது புராணமாகும். தேவர் முனிவர் பற்றிய செய்திகளை தருவது இவங்க 2 பேருமே. நம்ம எதையாவது ஒன்றை தான் எடுத்துக்குவோம். ஆனால் தேவர்களை பற்றியும் முனிவர்கள் பற்றிய செய்திகளை தருவது தான் புராணமாகும். பெரும்பாலும் தல புராணங்களாகவே இவை இருக்குது. காப்பியங்களுக்குரிய வர்ணனை அதாவது காப்பியங்களுக்குரிய வர்ணனைகளையும் வலதியும் அமையினும் அவற்றை காப்பியங்கள் என்று அழைக்க இயலாது. இடைக்காலத்தில் புராண காதல் தமிழருக்கு நிறைந்திருந்தமையால் ஒரு தலத்திற்கே பல புராணங்கள் தோன்றின அப்படின்னு பாடப்பட்டிருக்கு. அதில் நம்ம பார்க்க போகிறது திருவிளையாடல் புராணம். ஃபஸ்ட்டு திருவிளையாடல் புராணம் கிபி 13ஆம் நூற்றாண்டில் பெரும்பற்று புலியூர் நம்பி திருவாலவாய் உடையார் திருவிளையாடல் புராணம் பாடியிருக்காரு. கிபி 13ஆம் நூற்றாண்டில் பெரும்பற்று புலியூர் நம்பி திருவாலவாய் உடையார் திருவிளையாடல் புராணம் பாடினார். பழைய திருவிளையாடல் வேம்பத்தூர் திருவிளையாடல் எனவும் வழங்கும். இதில் பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணமே சிறந்தது. பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணம் பாடியிருக்காங்க. இங்கே பாடப்பட்டதில் இவரோட திருவிளையாடல் புராணம் தான் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. காஞ்சி புராணம் அப்படிங்கிற அந்த தலைப்பில் அடுத்து காஞ்சி புராணம், திருவிளையாடல் புராணம், காஞ்சி புராணம். அடுத்து காஞ்சி புராணம் பாடினது யார் அப்படின்னா இது 2 முதல் காண்டம் 2ஆம் காண்டம் அப்படின்னு பாடியிருக்காங்க. முதல் காண்டம் சிவஞான முனிவரும், 2வது பாடினது யார் அப்படின்னா நம்ம கச்சியப்ப முனிவரும் பாடியிருக்காங்க. தணிகை புராணம் அப்படிங்கிறது கச்சியப்ப முனிவர் செய்தது. இதோட நடை சங்க நடை. இதோட நடை சங்க நடை, கடினமானது, சைவர்களால் போற்றப்பெறுவது. சைவர்களால் போற்றப்பெற்ற புராணம் எது அப்படின்னு கேட்டால் தணிகை புராணம். தொண்டை நாட்டு சிறப்பு முருகன் எழுந்தருளிய திருத்தணிகை வரலாறு. முருகன் எழுந்தருளிய திருத்தணிகை வரலாறை கூறுவது தணிகை புராணம். முருகன் எழுந்தருளிய திருத்தணிகை வரலாறை கூறுவது எது அப்படின்னா தணிகை புராணம். அந்நாளைய மக்கள் வாழ்வு, சமய நிலை, வழிபாட்டு முறை ஆகியவை அறிய உதவுகிறது. சைவ கருத்துக்கள், பழமொழிகள், நீதிகள் அரிய பல செய்திகள் ஆயினமும் அறியலாம். இப்போ இவர் பேரூர் புராணம், திருவானைக்கா புராணம், பூவாளூர் விநாயக புராணம் இதையும் இவர் பாடியிருக்காரு. பேரூருக்கும் திருவானைக்காவுக்கும் பூவாளூர் விநாயக புராணமும் கச்சியப்பர் பாடியிருக்காரு. கச்சியப்ப முனிவர் தணிகை புராணத்தில் கூறப்பட்ட செய்தி எது அப்படின்னு கேட்டால் முருகன் எழுந்தருளிய திருத்தணிகை வரலாறு 1. அடுத்து சைவர்களால் இது போற்றப்பெற்றது. தொண்டை நாட்டு சிறப்பு அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாக இதில் முருகன் எழுந்தருளிய திருத்தணிகை வரலாறு எதில் கூறப்பட்டது அப்படின்னா தணிகை புராணம். தணிகை புராணம் பாடியது கச்சியப்ப முனிவர். கச்சியப்ப முனிவர் பாடிய பிற எது அப்படின்னா பேரூர் புராணம், திருவானைக்கா புராணம், பூவாளூர் விநாயக புராணம். பேரூர், திருவானைக்கா, பூவாளூர் விநாயக புராணம். அடுத்து அருணாச்சல புராணம். அருணாச்சல புராணம் பாடினது சைவ எல்லப்ப நாவலர். சைவ எல்லப்ப நாவலர். இது திருவண்ணாமலை பற்றியது. கார்த்திகை தீபத்தின் சிறப்பு இதில் சொல்லியிருக்காங்க. திருவண்ணாமலையை பற்றியது. திருவண்ணாமலை வலம் வருதலின் பயன் பேசப்படுது. அந்த திருவண்ணாமலையோட மலை வலம் வர்றதில் அதோட பயன் பேசப்படுது. சைவ எல்லப்ப நாவலர் பாடியது இவர் செவ்வந்தி புராணம். ரொம்ப முக்கியமானது செவ்வந்தி புராணம் இவரோட இது. செவ்வந்தி புராணம் அப்படிங்கிறது எது அப்படின்னா திருச்சிராப்பள்ளி பற்றியது. செவ்வந்தி புராணம் அப்படிங்கிறது திருச்சிராப்பள்ளி பற்றியது. திருவிரிஞ்சை புராணம், திருவெண்காட்டு புராணம் பாடியுள்ளார். திருவிரிஞ்சை புராணம், திருவெண்காட்டு புராணமும் பாடியுள்ளார். அப்போ சைவ எல்லப்ப நாவலர் பாடியது அருணாச்சல புராணம், செவ்வந்தி புராணம், திருவிரிஞ்சை புராணம், திருவெண்காட்டு புராணம். அருணாச்சல புராணம் திருவண்ணாமலை பற்றியது, செவ்வந்தி புராணம் திருச்சிராப்பள்ளி பற்றியது, திருவிரிஞ்சை புராணம், திருவெண்காட்டு புராணங்களும் பாடியுள்ளார். கழுகுகள் 2 உணவு கொள்வதன் காரணம் கூறப்பட்டது. அந்த கூறப்பட்டது எதில் அப்படின்னா திருக்கழுக்குன்ற புராணத்தில். அடுத்து நம்ம பார்க்குறது திருக்கழுக்குன்ற புராணம். அதில் கழுகுகள் 2 உணவு கொள்வதன் காரணம் கூறப்பட்டுள்ளது. அந்த கவி வீரராகவ முதலியார் பாடியிருக்காரு. பொய் இன்ன நருட கூறுனா இன்னது நடக்கும், இந்த விளைவெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிற செய்தி இதில் இருக்குது. பொய் இன்னன்னாரின் கூறின் இன்னது விளையும் எனும் செய்யுள் இதில் வருது. கழுகுகள் 2 உணவு கொள்வதன் காரணம் கூறப்பட்டது. பொய் ஒருத்தவங்கள்ட்ட சொன்னால் இன்னது விளையும் அப்படிங்கிற அந்த செய்தியும் இதில் இருக்குது. இதை திருக்கழுக்குன்ற புராணத்தை பாடியது யார் அப்படின்னா அந்த கவி வீரராகவ முதலியார் அப்படிங்கிறதும் இதில் வரும் செய்திகள். சீக்கழுத்தி புராணம்.
சீகாலத்தி புராணம் அப்படிங்கிறது கருணை பிரகாசர், சிவப்பிரகாசர், வேலையா சுவாமிகள் மூவரும் பாடியது. கருணை பிரகாசர், சிவப்பிரகாசர், வேலையா சுவாமி மூவரும் பாடியது. இதோட காலம் வந்து 17ஆம் நூற்றாண்டு. 17ஆம் நூற்றாண்டு. இப்போ நமக்கு சிவபிரகாசர் தெரியும், நால்வர் நான்மணி மாலை பாடியவர். அதில் வந்து நமக்கு ஃபேமஸாக இவர் தெரியும். அப்புறம் நீதிநெறி விளக்கம் தானே, சாரி நீதிநெறி விளக்கம் இல்லை, இது நன்னறி பாடியவர். கரெக்டாக சரியாக தெரியல. ஓகே, நால்வர் நான்மணி மாலை, அதுக்கடுத்து நீதி நூல்கள்லையும் இவர் பாடியது இருக்குது. இவரோட தம்பிங்க தான் 2 பேரும், கருணை பிரகாசரும் வேலையா சுவாமிகள். இவங்க 3 பேரும் சேர்ந்து பாடினது தான் சீகாலத்தி புராணம். இயர் வந்து 17ஆம் நூற்றாண்டு.